ஹலோ, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பீஸா செஞ்சு காட்ட போகிறோம். ஃபாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் குக்கிங் டைமில் பீஸா பேஸ் இல்லாமல் அவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணுது. அதை நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ செஞ்சு பார்த்துருவோமா? பிரெட் ஸ்லைஸ் 3, முட்டை 3, மில்க் 1/2 கப், பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப், கேப்சிகம், தக்காளி, சிக்கன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன், OREGANO, மொசரல்லா சீஸ். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணலாம். சில்ட்ரன் ரொம்ப பிடிக்கும் அது சில்ட்ரனுக்கு. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 எக்ஸை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது முட்டையோடைய குவான்டிட்டி உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக சால்ட் போட்டுங்க. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிங்க. ஒரு 1/2 கப்பு மில்க்கு, இது நார்மலாக நம்ம வீட்டில் காய்ச்சி வச்ச மில்க்கு. நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். நான் ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி போட போகிறோம். பிரெட் ஸ்லைஸஸும் அப்படி தான். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் மில்க்கு, 3 எக்குக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்சரில் நம்ம சோக் பண்ணிடணும். பிரெட் ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். பேன் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இப்போ ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நாம் இந்த பிரெட் மில்க்கு அதில் ஊற்றிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பிரெட்டு கூட ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதில் சோக் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு ஒரு சைடு. இதை எப்படி எடுக்கணும்னா இந்த ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே திருப்பி போடணும், இல்லைனா எடுக்கும்போது 2ஆக உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே திருப்பி நம்ம தவால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படியே பீஸாக்கு. அது நம்ம வீட்டிலே செய்யலாம், ஹோம்மேட். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி செய்யணும்னு, அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ அந்த கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் மொசரல்லா சீஸை கிரேட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் கிடைக்கலனா நீங்கள் ஆர்டினரி சீஸ் க்யூப்ஸ் வாங்கி அதை கிரேட் பண்ணி போட்டுங்க. இல்லைனா சீஸ் ஸ்லைசஸ் இருந்தால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த சீஸோடைய ஃப்ளேவர் வேணும். இதுக்கு மேலே ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வெறும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோவும் மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர், நான் வந்து கொஞ்சம் சிக்கனை எடுத்து ஷ்ரெட்டட் சிக்கன், இதில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் சிக்கனோட சாசேஜஸ் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது போட்டால் அந்த பீஸாவுடைய ரியல் டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ மீதி இருக்க சீஸை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், நம்ம மூடி போட்டு கரெக்டாக 1 மினிட் வச்சா போதும். அந்த சீஸ் எல்லாம் லைட்டாக மெல்ட் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான் 1 மினிட் கரெக்டாக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த தவாவை எடுத்து லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் சொல்கிறபடி அழகாக வந்து விழும் பாருங்கள். எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கு. சூப்பராக இல்லை?
இதில் கொஞ்சம் ஆரெகானோ இருக்குது, அது மார்க்கெட்டில் கிடைக்கும். அது தூவினிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். லைட்டாக நம்ம தூவிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணலாமா? ஒரு நைஃப் இல்லைனா ஒரு பீஸா கட்டர் வச்சு இப்படி நீங்கள் கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள். இதில் இருக்கிற அந்த சீஸு, அந்த சிக்கன் ஸ்மெல்லு, அந்த வெஜிடபிள்ஸு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு பிரெட் பீஸானே நீங்கள் சொல்ல முடியாது. சாப்பிடும்போது ப்ரெட்டும் தெரியாது, அந்த டேஸ்ட்டும் இருக்காது. அந்த ப்ரெட் வந்து அந்த எக்கு மில்கில் நல்லா சோக்காய் அவ்வளோ பிளெண்டாக இருக்கும். மேலே போட்டிருக்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த பீஸாவுக்கு உள்ள இன்க்ரீடியன்ஸ். இது அவனில் வைக்கல, நம்ம மைதா யூஸ் பண்ணல, பீஸா பேஸ் யூஸ் பண்ணல. சிம்பிளாக எவ்வளோ அழகான ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு பீஸா இது. இதை 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா எவ்ரி சண்டே பசங்க இதை தான் செய்ய சொல்லுவாங்க வீட்டில். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அப்புறம் எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குட் டே.